ஆமா, இன்னைக்கு வந்து சீக்கிரமாகவே சாப்பாடு செஞ்சுட்டாங்க. என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, குடல் குழம்பு வச்சு, ரசம் வச்சு வேலையை முடிச்சுட்டாங்க இன்னைக்கு. சிம்பிளாக ஒரு சாப்பாடை வச்சுட்டாங்க. அப்புறம் மாதுளம்பழம் கொஞ்சம் லேட் ஆனவுடனே மாதுளம்பழத்தையும் உரிச்சு தந்துட்டாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டேன். நம்ம எவ்வளோ தான் வளர்ந்தாலும் நம்ம அம்மாங்களுக்கு நம்ம குழந்தைங்க தான். அப்புறம் இந்த சைடு சரி ஈவினிங் டயத்தில் ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு, அதுவும் லீவ் விட்டாங்க பிள்ளைகளுக்கு. லீவ் விட்டதுனால அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தாங்க. அரிசி மாவு, முறுக்கு மாவு வீட்டில் இருந்துச்சு. ஒரு சைடு மாவாட்டிக்கிட்டு இன்னொரு சைடு முறுக்கு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்காக அப்படின்றத விட, அவங்க பெற்ற பிள்ளைகளுக்காகன்ற விட, அவங்க பெற்ற பிள்ளைகளுக்காண்டி, அதாவது பேரன் பேத்திகளுக்காக தான் இப்போ பாதி வேலையை முழுசாக அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லீவ் விட்டதுனால சாப்பிட ஸ்நாக்ஸுக்கு எதாவது வேணுன்றதுக்காண்டி முறுக்கு செஞ்சுருந்தாங்க. பட் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. 1 கிலோ மாவையுமே ஃபுல்லாக முறுக்கு சுட்டுட்டாங்க. ஒரு சைடு மாவை ஆட்டி முடிச்சாச்சு. பிள்ளைகளுக்கு பேரன் பேத்திகளுக்குனால எவ்வளோ வேலைனாலும் டயர்டு தெரியாது போல்.